புக் டிஸ்கிரிப்ஷன் டீம் வந்து நான் பேச்சுலர் ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன் இந்த கோயம்புத்தூர்ல தான். அப்ப வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. என் டோரை நாக் பண்ணாங்க. சண்டே. நான் அவங்கள பார்த்தேன் டிவோட்டிய. எஸ்பெஷலி அவருடைய பேர் வந்து கிரேஸ் மணிமுகுந்த தாஸ் பிரபுன்னு சொல்லி. இப்போ அவர் மாயப்பூர்ல இருக்காரு. ஸோ அவர் புக்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட தன்னையறி விஞ்ஞானம், பகவத்கீதை ரெண்டும் காமிச்சாரு. ஸோ அதை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது அந்த புக்கு. ஸோ அந்த புக் உடனே நான் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டேன். அவர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி சண்டே ப்ரோக்ராம்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை இன்வைட் பண்ணாரு. நான் அந்த சண்டேல இருந்து அடுத்த சண்டேக்குள்ளே வந்து அந்த தன்னையறி விஞ்ஞான புக்கை வந்து படிச்சுட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப கனெக்டிவிட்டியா இருந்தது. அப்புறம் பகவத்கீதையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தேன். அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 சாப்டர் மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ உடனே போய் அவரை மீட் பண்ணேன். கோயிலுக்கு போய் மீட் பண்ணி கால் பண்ணி அவரெல்லாம் பார்த்து பேசினேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி புக்கு படிச்சது எனக்கே இது நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்டிவிட்டியா இருந்தது. நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். எனக்கு புக் படிக்கிற ஹேபிட் இருக்கு. அந்த மாதிரி இந்த புக்கை நான் படிச்சேன். பட் இவ்வளவு நாள் படிச்ச புக்குக்கும் இன்னைக்கு இந்த 2 புக்கு படிச்சதுக்கும் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா மற்ற புக்கெல்லாம் ஏதோ இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். பட் இந்த புக்கு மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கே சொன்ன மாதிரி எனக்கே காட் கிருஷ்ணர் வந்து கொடுத்த மெசேஜ் மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவானுடைய சேவையில வந்து ஆழ்ந்திருப்பாங்க. அது வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரபுபாதர் சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் சேவை பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே ஹரி போல் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை கூட எனக்கு அர்த்தம் தெரியல. கண்டிப்பா நீங்க சேவை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது. அந்த முதல் நாளே நான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி இங்கே இருந்து சேவை செய்யலாமா அப்படின்னு அந்த முதல் நாளே ஒரு கேள்வி கேட்டேன். கூட இருந்த பக்தர் வந்து அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன உடனே முதல் நாளே வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்ட்டு. அந்த பக்தரும் தனியா வந்து என்கிட்ட பேசினாரு. என்ன பிரபு நீங்க வந்த நாளே இந்த மாதிரி சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல் நாள் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல எனக்கு ஃபீல் அப்படி இருந்தது. சந்தேகம் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பிரபு இருந்துட்டு தாராளமா சேரலாம். அது கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்க வாங்க ரெகுலரா வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரு 1 இயர் வரைக்கும் நான் அந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் அது ஆகும். அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் ஒரு 1 இயர் வரைக்கும் கொடுத்த சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால வெளியே இருக்க முடியல. ஏன்னா என்னுடைய இடம் இதுதான், என்னுடைய வீடு இதுதான் அப்படிங்கறத நான் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஸோ பிரபு கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் கொஞ்சம் அலையன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ என்னால ஆன்சர் பண்ண தெரியல, முடியல, ரொம்ப ட்ரபிளா இருக்கு. எனக்கு இதுவா அதுவாங்கிற ஆஸ்லேஷன் வந்துடக்கூடாது. ஸோ நான் இங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நான் டெசிஷன் தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே டெம்பிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசி 1 இயர்லேயே வந்து என்ன ஜாயின் பண்ணிக்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணேன். இந்த மாதிரி நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா, உங்களுக்கு தான் நான் சேவை செய்யணும். நான் ஏன் வந்து யாருக்கிட்டயோ போய் காசு பணத்துக்காக வந்து சேவை செய்யணும், வேலை செய்யணும். நான் வரணும்னு நினைக்கிறேன், நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நினைச்சா அதை அனுமதிக்க முடியும். இவங்க எல்லாம் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, இவங்க எல்லாம் உங்களுடைய சர்வன்ஸ் தானே. எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க இவங்க மூலமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணேன். அந்த பிரார்த்தனை கண்டிப்பா கிருஷ்ணர் கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த பிரார்த்தனையின் பலனா வந்து எனக்கு அந்த பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ பர்மிஷன் கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உற்சாகமா புத்தக யோக சேவைன்னு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். யாருகிட்டயாவது நான் புதுசா பேசினேன் அப்படின்னா நீங்க பகவத்கீதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்ல அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு உடனே கொடுக்க ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாங்க மாட்டாங்க. சம் ஆஃப் த பீப்புள் வாங்குவாங்க. உடனே கொடுத்து காசு வாங்கிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாங்கலைன்னா கூட விட மாட்டேன். உடனே வந்து ராமாயணம் 100 ரூபா தாங்க, தன்னையறி விஞ்ஞானம் 100 ரூபா தாங்க, அது நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா அகாடமிக்கெல்லாம் வந்து அவங்க யோசிப்பாங்க 300 ரூபா கொடுத்து பகவத்கீதை வாங்குறதா அப்படின்னு. உடனே நான் 100 ரூபாய்க்கு வருவேன். இல்லைங்க நான் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன். அப்புறம் சரி விட்டா இவங்க எதுவுமே வாங்க போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த கீதாச்சார்னு ஒண்ணு இருக்குங்க. பகவத்கீதை எல்லாமே வந்து எசன்ஸா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் அப்படின்னு பேசுவேன். சில வந்து உடனே 20 ரூபாய் எடுத்து கொடுத்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்பாடா ஒரு புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் நான். அந்த மாதிரி தான் என்னுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த 20 ரூபா கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா யோசிப்பேன். சரி 20 ரூபா ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, டொனேஷன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்டா இந்த புக்கை கொடுக்குறேன், நீங்க அந்த கிஃப்டா இந்த புக்கை வச்சுக்கோங்க
அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வந்து 20 ரூபா புக்கையாவது நான் வந்து கொடுத்துட்டு யாருக்கிட்டையாவது ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சிருவேன். இந்த மாதிரி ஒருத்தர் புக் கொடுத்தேன், எனக்கு 20 ரூபா டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிவோட்டி கிட்ட போய் கேட்டு 20 ரூபா வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரியாவது புக்கை எப்பயாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னுடைய தீவிரமான ஒரு இன்டென்ஷன். ஸோ அந்த இன்டென்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிட்டு வருது. ஸோ எனக்கு நிறைய வேற வேற சர்வீஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், புக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸை விட்டு மற்ற சர்வீஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ப்ரே எல்லாம் பண்ணேன் பிரபுபாதர் கிட்ட. அப்புறம் நீங்க அந்த சர்வீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த சர்வீஸும் நீங்க சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு மகாராஜ் ஒரு நாள் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஃபண்ட் கலெக்ஷன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே கூட அப்போ ஒரு புக்கு 2 புக்கு தான் பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து என்னால் 50 புக்கு 100 புக்கு 500 புக்கு 1000 புக்கெல்லாம் வாங்குற அளவுக்கு அந்த கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த அட்மாஸ்பியர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நிறைய புத்தகங்கள் வந்து என்னால் விநியோகம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ கிடைச்சிருக்கு. அதனால நான் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை, நான் சந்தோஷம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு சேவை செய்யறோம்னா அந்த சேவையில நம்ம ஆக்சுவலா கன்வின்ஸ் ஆகும். என்னடா நமக்கு போய் இந்த சர்வீஸ் கொடுத்துட்டாங்களே, நான் அந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், அது ஏன் அந்த சர்வீஸ் விட்டு எனக்கு இந்த சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலா நம்ம ஹியூமன் பீயிங் மென்டாலிட்டி யோசிப்போம். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சேன், சஃபரும் ஆனேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் ஒரு புக்கு 2 புக்கு கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருந்தேன். இப்ப வந்து 50 புக்கு 100 புக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் ஹாப்பி ஆயிடுச்சு. சோ என்னோட சர்வீஸ்க்கு கிருஷ்ணர் வந்து வேற ஒரு வழியில எனக்கு ஹெல்ப் பண்றாரு, அதை நான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட எல்லாம் சாரி எல்லாம் கூட கேட்ட தருணங்கள் உண்டு. சோ அந்த மாதிரி என்னுடைய சேவையை வந்து செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கிருஷ்ணர் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த சேவையில என்கேஜ் பண்றாரு. சோ சில சமயங்கள் நான் தான் இந்த சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது கூட அது தப்பு அப்படிங்கிறத பிரபுபாதருடைய புத்தகங்கள் மூலமா நான் வந்து உணர்ந்திருக்கேன். ஏன்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள் படிக்க 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 படிக்கதான் நான் பண்ற தப்பு எனக்கு தெரியும், நான் பண்றது சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இப்படி நான் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போட உடனே என்னுடைய மனநிலை மாத்திக்குவேன். நான் நல்லா சேவை செஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறது கூட வந்து அது அர்ப்பணம் கிடையாது, சரணாகதி கிடையாது. கிருஷ்ணர் தான் அவருடைய கருணை மூலமாகவும், ஆன்மீக குரு தான் என்னுடைய கருணை மூலமாகவும் என்ன இந்த சேவையில என்கேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கருணையினாலதான் இந்த சேவையை நான் சிறப்பா செய்ய முடிஞ்சது. என்ன இந்த மாதிரியான ஒரு சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு ஆன்மீக குருவான பிரபுபாதா எனக்கு நன்றி, குரு மகராஜ் எனக்கு நன்றி, கிருஷ்ணா எனக்கு நன்றின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த சேவை அடுத்த நாள் தொடரும் போது, அல்லது அந்த அடுத்த நாள் அந்த சேவைக்கு போகும்போது, கிருஷ்ணா, பிரபுபாதா, குரு மகராஜ் என்னை வந்து தயவு செய்து சேவையில் என்கேஜ் பண்ணுங்க, உங்களுடைய கருணை இல்லாம என்னால சேவையில ஈடுபட முடியாது, எனக்கு இந்த சேவை செய்யறதுக்கான அனுபவம், ஆர்வம், திறமை, சூழ்நிலை எல்லாமே இருக்கலாம், ஆனா உங்களுடைய கருணை இல்லைன்னா அது என்னால அதை சிறப்பா செய்ய முடியாது. சோ அதனால தயவு செய்து எனக்கு கருணை காட்டுங்க. 2வது, இந்த சேவை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சேவையை உடனே நான் தான் செஞ்சு முடிச்சிட்டேங்கிற கர்வம் வந்துடக்கூடாது, நான் மாய்க்கு அகப்பற்றக்கூடாது. உங்களுடைய கருணையினாலதான் இந்த சேவையை நான் வந்து சிறப்பா செஞ்சிருக்கேங்கிறத தயவு செய்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து கட்டுண்ட ஆத்மாவா இருக்கிறதுனால நான் மறந்துடுவேன். சோ அதனால தயவு செய்து இந்த ஞாபகத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் கிருஷ்ணா. நீங்களே பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கீங்க, சர்வசிய சாகம் விருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, அறிவு, ஞாபக சக்தி, மறதி உண்டாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஞாபகம் கொடுக்கலன்னா எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சோ நான் உங்ககிட்ட நான் வந்து சரணாகதி அடைகிறேன். சோ நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க. சோ அர்ஜுனன் சரணாகதி அடைஞ்ச உடனே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரான நீங்க வந்து அர்ஜுனனுக்கு வந்து கருணை காமிச்சிங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சரணடைகிறேன், தயவு செய்து எனக்கு அந்த ஞாபகப்படுத்துங்க. மறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கர்வம் வந்து மேலோங்கிடும், பொய் கர்வம் மேலோங்கிடும். சோ நான் உங்களுடைய சேவகன் அப்படிங்கிற உண்மையான கர்வம் வந்து கீழே போயிடும். சோ தயவு செய்து என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவேன். சோ இந்த பிரார்த்தனை கிருஷ்ணர், குரு, பிரபுபாதர் கேட்டு அவங்க எனக்கு கருணை கொடுக்கறதுனாலதான் இந்த சேவை எல்லாமே இவ்வளவு நாளைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத வந்து இந்த இடத்துல நான் வந்து மிக முக்கியமா வந்து பதிவு செய்ய விரும்புறேன். சோ இதை கேட்கக்கூடிய பக்தர்களும் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது தன்னுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் கேட்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எஸ், கரெக்ட் பிரபு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து இவ்வளவு நாள் வந்து குரு, கிருஷ்ணா, பிரபுபாருடைய கருணையினாலையும் பக்தர்களுடைய கருணை, பக்தர்களுடைய சத்சங்கத்தினாலதான் இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரியலைஸ் பண்ணிட்டும் இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து என்னுடைய பிரார்த்தனைகளையும் செஞ்சுக்கிட்டே வர்றேன். ஏன்னா இவ்வளவு நாள் நான் செஞ்ச பிரார்த்தனைக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த பலனை அனுபவிக்கணும்னா தொடர்ந்து நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஏற்கனவே பிரார்த்தனை செஞ்சு இந்த நிலையை அடைஞ்சிட்டேன், அதனால நான் இனி பிரார்த்தனை பண்ண வேண்டியதில்லை, இனி எல்லாமே எனக்கு நல்லாதாவே நடந்துரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிடக்கூடாது.
அதனால தொடர்ந்து நான் பிரார்த்தனை பண்ணணும்னு தான் விரும்புறேன். தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மத்தவங்களும் தொடர்ந்து இந்த மனநிலையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா.